சிவனே சாபமும் கொடுத்து அந்த சாபத்துக்கு அவரே சாப நிவர்த்தியும் கொடுத்த ஒரு ஸ்தலத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சிவகங்கை மாவட்டத்தில இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி குருஸ்தலம். இந்த ஊர் முதல்ல பட்டமங்கை அப்படின்னே சொல்லப்பட்டது. சிவபெருமான் திருவடி பட்ட காரணத்தினால பட்ட என்றும் மங்கைகள் அறுவருக்கும் சாப நிவர்த்தி கொடுத்த ஸ்தலம் என்பதால் பட்டமங்கை என்று அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு மருவி பட்டமங்கலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. கைலையங்கிரியில் சிவனும் அம்பாலும் தம்பதி சமேதராக வீற்றிருக்கும் பொழுது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் அறுவரும் அஷ்டமா சித்திகளை கற்றுத்தரும்படி கேட்டனர். சிவபெருமானும் கற்றுத்தரும் பொழுது அறுவருடைய கவனமும் வேறு திசையில் இருந்தமையால் சிவபெருமான் கோபமுற்று அவர்களை தற்போது பட்டமங்கலம் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்தலத்தில் 1000 ஆண்டுகள் ஆல விருட்சத்தின் இலைகளாலும் பழங்களாலும் மூடப்பட்டு கல்லாக இருக்கும்படி சாபமிட்டார். பின்பு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சிவன் குருவாக இத்தலத்திற்கு வந்து அவர்களுக்கு சாப நிவர்த்தியும் கொடுத்து அஷ்டமா சித்திகளை போதித்து அருளினார். இங்கு அஷ்டமா சித்திகளை போதித்த காரணத்தினால் அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி என்ற பெயரும் உண்டு. மாணிக்க வாசகரால் பாடப்பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கிறது. ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல இந்த கோயில் இருக்கிறதுனால நமக்குள்ளேயும் ஒரு அமைதி கிடைக்கும். குரு பகவானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.